குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த திருவோண நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, எதுலையுமே ஒரு அன்பான குணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாதுங்க. தன்னுடைய கணவன் மேல மனைவி மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தான். இவங்கள்ட்ட டப்புன்னு ஒரு உதவி கேட்டா டக்குன்னு செய்யக்கூடிய பக்குவம் அதிகமா இருக்கும். ஒரு வேலையை சோம்பேறியா பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய கற்பனை திறன் கொண்ட நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் தான். எப்படி கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். கலை, கற்பனை, இசை, நாட்டம், இது எல்லாமே அதிகமா இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள். இப்ப ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையுடைய கேரக்டராக மாறக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட அதிகம் இருக்கும். இவங்களுடைய பேச்சு திறமை டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க. அதான் ஞாபக மறதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். திருவோணத்துல பிறந்துட்டாவே ஞாபக மறதி இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஒரு மனக்குழப்பம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தான் ஒரு குழப்பி அந்த விஷயத்த ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய குணம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதை ரொம்ப மைண்ட்லயே போட்டு வச்சுக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். திருவோணத்துல பிறந்தக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு தொழில் விஷயம் எதா இருந்தாலும் சரி இவங்க ஜெயிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் அந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க 100% இருப்பாங்க. நிறைய பேர் கலைத்துறை எல்லாமே இவங்க சூப்பரா இருப்பாங்க. ரொம்ப நல்லா நீட்டா மேக்கப் பண்ணுவாங்க, நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப பர்சனாலிட்டியா போவாங்க, ரொம்ப லுக்கா போவாங்க. ஆனா பயங்கரமான தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதான் திருவோணம். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன், அதாவது உங்களுடைய நட்சத்திர பலன் 4 விதமான பலன் உங்கள்கிட்ட பார்க்கலாம். 4 விதமான குணம் பார்க்கலாம். அதற்கான ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. இப்ப திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அதுல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 4 பாதம் முழுக்க முழுக்க மகர ராசியில தான் வரும். இந்த 4 பாதத்துல 4 விதமான கேரக்டரை நம்ம பிரிக்கலாம். 4 விதமான தொழில் உத்தியோகத்துல நீங்க போவீங்க. அதெல்லாம் இதையும் நம்ம நட்சத்திரத்துல நம்ம எடுக்கலாம். அதனாலதான் இந்த நட்சத்திர பலன் இது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே நீங்க பார்க்கக்கூடிய பலன். இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க
இதுல என்ன ஒரு நம்ம பெசல் கொடுக்குறோம்னா இந்த அமைப்பு பிரகாரம் உங்களுடைய லக்னத்துல பாத்துக்குங்க. ஏன்னா இப்ப நட்சத்திர அதிபதி யாருமே கெடக்கூடாது. நீங்க எந்த ராசிலாம் இருங்க, நட்சத்திர அதிபதி கெடக்கூடாது. இப்ப சந்திர பகவான்னா நீங்க அதான் உங்க ராசியா இருக்கும். ராசி அதிபதி வளர்ப்புறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா பாத்துக்கணும். மெயினா இதுதான். வளர்ப்புறைங்கிறது ஒரு விதமான நல்ல பலனை கொடுக்கும், தேய்பிறைங்கிறது ஒரு பலவீனமான ஒரு பலனை கொடுக்கும். அதை சந்திரன் நல்ல சந்திரனா பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் பலனை துல்லியமா எடுக்கணும். லக்னத்துக்கு சந்திரன் நல்லா இருக்கணும், கெட்டுற கூடாது. அப்படி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இதுல இன்னொரு நம்ம ஸ்பெஷல் என்ன கொடுக்குறோம்னா, திசா புத்தி. உங்களுக்கு எந்தெந்த திசை யோகமான திசை, எந்தெந்த திசை பலவீனமான திசை, எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் பலவீனத்தை கொடுக்கும், அது மட்டும் வீடியோ நம்ம கொடுக்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இப்ப நம்ம நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு தைரிய குணம் இருக்குங்க. என்னங்க இப்பதான் அன்பா இருப்பான்னு சொன்னீங்க? இவங்க 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க நேர்மையான குணம், ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமா சிந்திக்கிற குணம், பயங்கரமான அறிவாற்றல் குணம் இவங்கள்ட்ட உண்டு. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு. நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும். கொஞ்சம் பதஷ்ட குணம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் பயங்கரமா வரும். 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு பின்னாடி யோசிப்பாங்க, நம்ம ஏன் அதை போய் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு தோணும். சொன்ன குழப்பங்கள், மனக்குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையாம வெளில வர மாட்டாங்க. எல்லா கிரகத்தையும் பார்க்க முடியாது. ஆனா சந்திரனை மட்டும் கண்ணால பாக்குறோம். நிலாவ உங்களுடைய நட்சத்திரத்தை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். அப்ப எதுலையுமே பாருங்க, ஒரு அன்பான பாசத்தை ஊட்டக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். குழந்தையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கும், ரொம்ப அன்பான குணம். நிறைய பேர் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருக்கலாம், இருக்கக்கூடும். திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பொதுமக்களுடைய சேவையில நிறைய ஈடுபாடு பண்ணலாம். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கலாம், அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும், அரசு அனுகூலத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு குணம், தன்னம்பிக்கையான குணம் இவங்கள்ட்ட இருக்கும். திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுடைய குணம் சூப்பரா இருப்பாங்க. இவங்க மாதிரி யாரும் மேக்கப்பே பண்ண முடியாது. பயங்கரமா மேக்கப் பண்ணுவாங்க 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. எடுத்து பாருங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரொம்ப மேக்கப் பண்ணுவாங்க, ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. அதிகமா ஒரு கற்பனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய கலைகளை விரும்புவாங்க. நிறைய சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாம் இவங்க இருப்பாங்க நிறைய பேர். திருவோணம் 2ஆம் பாதத்துல பிறந்தாதான் சினிமா, கலை, இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகமா தூண்டும். 2ஆம் பாதத்துல பிறகு சீக்கிரம் திருமணம் பண்ணிடுவாங்க. ஆசை மனசுக்குள்ள அதிகமா இருக்கும். இது வாங்கணும், அது வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உல்லாச கார் வாங்கணும், சொகுசு பங்களா வாங்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு சொல்லி மனசுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டே தெரிவாங்க. யாரு? திருமணத்துல பிறந்தவங்க, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஆசை கோட்டை கட்டிக்கிட்டு தெரிவாங்க வாழ்க்கையில. அது அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. 2ஆம் பாதத்துல வீண் செலவு உங்கள்ட்ட இருக்காது. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. யாருக்கிட்டையும் நம்ம அடிபடிஞ்சு போக மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து கரெக்டா பின் வாங்க மாட்டாங்க. நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு குணம் இருக்கும், புத்திசாலி குணம் இருக்கும் இவங்களுடைய குணம். 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல நாகரிகமான குணம். நிறைய பேர் பாருங்களேன், கம்ப்யூட்டரு, உணவு சம்பந்தப்பட்ட துறை, அடுத்து கற்பனை சம்பந்தப்பட்ட துறை, கலைத்துறை, இசைத்துறை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க. டான்ஸ் இவங்க மாதிரி ஆட முடியாது. அந்த அளவுக்கு அந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய பொறுமையான குணம் இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் அதிகமாக உண்டு. நிறைய கற்பனை திறன், நிறைய கலைத்திறன் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். நடிப்பு பிச்சு எடுத்துருவாங்க. அதாவது இந்த திருமணத்துல பிறந்தவங்க அப்படிப்பட்ட குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க, திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு குணம் இருக்கும். புத்திசாலி, அறிவாளி, அறிவாற்றல், நிறைய சிந்தனை, கற்பனை எல்லாமே இவங்ககிட்ட பயங்கரமா இருக்கும். 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்க கிரிமினலா யோசிப்பாங்க.
எப்படி கிருமனால யோசிப்பாங்க, நீ இப்படி போனீங்க நான் அப்படி போய் நான் காரியத்தை சாதிப்போம்ப்பா, என்ன கூட்டால டேலண்ட் உங்ககிட்ட இல்லப்பாம்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, அறிவு திறன் அதிகமா இருக்கும். அனாவசியம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. இவங்க காரியத்துக்கு மட்டும்தான், அந்த காரியத்துல மட்டும்தான் போய் ஈடுபாடு பண்ணுவாங்க. எந்த காரியத்தை எப்ப செய்யணும் சொல்லி கரெக்டா அந்த காரியத்துல வெற்றியை காணக்கூடிய ஒரே யாருன்னா திருவண்ணாச்சரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும்தான். படிப்பு கல்வி எவ்வளவு விஷயம்லாம் போவாங்க. தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், ஆடிட்டர், கணக்கு, இது மாதிரி துறை எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அறிவால சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, பேனா பிடிச்சி எழுதி சம்பாதிக்காம அவங்க அதிகமா இருப்பாங்க. கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. கமிஷன் துறை, படைத்துறை துறை எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு நாலேஜை வளர்த்துப்பாங்க. திருவண்ணாச்சரம் 3ஆம் பாதத்துல பார்த்தா பயங்கரமான ஒரு குணம், டேலண்டான குணம் இவங்கள்ட்ட உண்டு. அடுத்து திருவண்ணாச்சரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு லட்சியவாதிங்க, லட்சியவாதி. இவங்க லட்சியவாதி, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருநட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க தான். பயங்கரமா கற்பனை இருக்கும். எப்படி பயங்கரமான கற்பனை இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்திருப்பாங்க. நம்பி வந்தவங்கள காப்பாத்துவாங்க. ஆனா இவங்க யாருக்காச்சும் உதவி பண்ணா இவங்களுக்கே அந்த துரோகம் வரும். அது மாதிரி நிறைய விஷயம் சந்திப்பாங்க 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. நல்லா ஒரு டேலண்டான குணம், உணர்ச்சி, அதாவது மருத்துவத்துறை, கல்வித்துறை, ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறை, உணவுத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி தொழில், வாகன தொழில், இது எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு அடிப்படை இடம் பூமி சொத்துனா நிறைய இருக்கும். 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க வண்டி வாகனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய விஷயம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமையும். ஒரு லட்சியம் வரைக்கும் ஓடிட்டு இருப்பாங்க. யாரும் எது பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் இவங்களுடைய மனசுல ஓடும். அறிவியாற்றல், சிந்தனை ஆற்றல் இவங்ககிட்ட எப்போதுமே உண்டு. புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். இதான் இவங்களுடைய குணங்கள். மெயினா திருவண்ணாச்சல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம் இருக்கும். இப்ப எந்த திசை உங்களுக்கு யோகமான திசை? ஃபர்ஸ்ட் திசை என்ன வரும்? சந்திர தசை வருங்க. அந்த குழந்தையா பிறக்கும்போது சந்திர தசை வரும்போது நல்ல ஒரு பாசம், நேசம், அம்மா அப்பா மேல ரொம்ப அன்பு உங்களை மாதிரி யாரும் காட்ட முடியாது. நீங்க அன்பா இருப்பாங்க அந்த குழந்தைகள் எல்லாமே. 10 வருஷம் நல்லா ஒரு நல்லபடியா போகும். படிப்பு, கல்வி நல்லா எல்லாமே, அறிவு, சிந்தனை எல்லாமே பயங்கரமா இருக்கும். நிறைய கதை, இசை இதெல்லாம் ரொம்ப விரும்புவீங்க. கலையாற்றல், இசையாற்றல், செஞ்சு பண்றது எல்லாமே சூப்பரா விரும்புவீங்க. 10 வயசு மட்டும் இந்த குழந்தையுடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும். அடுத்து சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் தசை வரும். என்ன தசை வரும்? இவங்களுக்கு செவ்வாய் தசை வரும். செவ்வாய் தசை வரும்போது இவங்க இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, வெளியூர் போய் இது மாதிரி அமைப்பு இவங்க பெற்றோருக்கு கொடுக்கும். செவ்வாய் தசை வரும்போது வீடை மாத்துறது, இடத்த மாத்துறது, பூமியை மாத்துறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே இவங்களுக்கு எப்ப 10 வயசு 15 16 வயசு வரும்போது வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய யோகம்லாம் வரலாம். லாப வருமானம், படிப்பு கல்வியில் பெரிய ஒரு லெவலுக்கு போறது எல்லாமே அதிகமா கிடைக்கும். ஆனா அது லக்னத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். கெட்டு போனா அதெல்லாம் கிடைக்காது. ஆரம்ப கல்வியே அவுட் ஆயிரும். ஆரம்ப கல்வியே பிரேக் ஆயிரும். அதாவது +2க்கு மேல படிக்க முடியாது, மேல் படிப்புக்கு போக முடியாது. இது மாதிரி தடையை கொடுத்துருங்க செவ்வாய் திசை வரும் பொழுது. அப்ப திருமணத்தோடு ஒரு சில பேர் நடந்துரும். திருமணம் சார்ந்த விஷயம் ஒரு சில பேருக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். ஆனா மேக்சிமம் வராது. உங்களுக்கு ராகு திசையில தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ராகு திசை வரும்போது, ராகு திசையை ராகு புத்தி வரும்போது உங்களுக்கு திருமணங்கள் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு வரலாம். ராகு திசை நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும், நிறைய பேருக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்துரும். அது ஜாதகத்தை பொறுத்தா ராகு பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவா சந்திரனுக்கு ராகும் பிடிச்சிக்காது, பகைக்கிறோம். அங்கே ராகு திசை ஒரு சில உடல் உபாதை, மருத்துவ செலவு, விரைய செலவு, இது மாதிரி தடை தாமதங்கள், தாத்தாவுடைய சொத்துக்கள் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இது மாதிரி நிறைய விஷயம் சந்திக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு தாத்தாவுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், ஒரு இடமாற்றம் பண்ணலாம். இது எல்லாமே இந்த ராகு திசையில கண்டிப்பா 100க்கு 100% கிடைக்கும். ஏன்னா ராகுங்கிறது தாத்தாவுடைய கர்மாம்பாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயம். உங்க தாத்தாவுடைய ஹிஸ்டரியை படிப்பீங்க, வரலாறு படிப்பீங்க. இது மாதிரி நிறைய விரும்பக்கூடிய குணம் அதிகமா உண்டு பண்ணும். ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும். பெண் பரிவாரத்தை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க. அதை ராகு திசை வரும்போது இதெல்லாம் விரும்பக்கூடிய குணம் இருக்கும். ராகு நல்லா இருந்தா நல்ல யோகம், டாப்பான யோகம், திடீர் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குரு தசை வரும். குரு வந்துட்டா உங்களுக்கு யோகம் சூப்பரா இருக்கும். குரு வந்துட்டா குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, அறிவு, சிந்தனை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இடம் விட்டு இடம் போறது, வீடு கட்டுறது, நிறைய ஒரு சுபகாரியங்கள், சுப செலவுகள், படிப்புகளின் மாற்றங்கள், தொழில் சம்பந்த விஷயத்துல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்லா யோகத்தை கொடுத்துருவோம். திருவண்ணாச்சலத்துக்கு மட்டும் குரு தசை வந்தா யோகம் இருக்கும். குரு கெட்டு போயிருந்தா யோகம் இருக்காது. சனி தசை ஒரு பலவீனத்தை கொடுத்துரும். திருவண்ணாச்சலம் மட்டும் சனி தசை வந்துட்டாவே வருமானங்கள் பெருசா இருக்காது, இன்கம் சரியா இருக்காது,
ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு, பொருளாதார, குடும்பத்துல பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கறாப்புல வந்துடும். அப்ப எந்த திசை கவனமா இருக்கணும்? சனி திசை ஆகாது. சனி திசை சனி புத்தி வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகு திசை ராகு புத்தி வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு திசாபுத்தி வரும்போது கவனமா பயன்படும். ஆனா செவ்வாய் திசைங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம். ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்குறாப்புல அமைப்பு வரலாம். ஆனா சந்திர தசை எப்போதுமே யோகத்தை நல்ல ஒரு பலமான ஒரு யோகத்தை கொடுக்கும். இதான் நீங்க பயணிக்கக்கூடிய காலம். அடுத்த பகுதியில லக்னம் கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.